is for kangaroo. Kangaroo. வணக்கம் குழந்தைகளா, வாங்க நாம் இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் புக்கில் என்ன லெசன் பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்துட்டு இந்த 3rd ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட் டேர்மில் எல்லா லெசனுமே இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ அதில் 4th லெசன் முடிச்சிட்டோம். நம்ம போன வாரம் வந்துட்டு டும் லெசன் கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ வந்துட்டு 5th லெசன் போயிருக்கோம். 5th லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்வி கண் போன்றது. இது வந்துட்டு 5th லெசன். இந்த லெசன் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்வி கண் போன்றதுன்னா, கல்வி வந்து ஒவ்வொருத்தங்களுக்குமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. உங்களோட டீச்சர்ஸ் வந்து இந்த ஸ்டோரியை வந்துட்டு இந்த லெசனில் ஒன்று ஒரு பேரா வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரீட் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு அப்படி ரீட் பண்ண வைக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் வந்துட்டு நீங்கள் வீட்டில் ரீட் பண்ணுங்கள். எவ்ரிடே ரீட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கும் தமிழ் நல்லாவே படிக்க வரும். நல்லா பாருங்கள், இந்த லெசனில் வந்துட்டு ரொம்ப கல்வி வந்துட்டு எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்துட்டு பொன்வண்ணன் அப்படிங்கிறவங்க வந்து படிக்காமல் இருப்பாங்க. ஒரு சைக்கிள் பழுது பார்க்கும் கடை ஒன்று வச்சுருக்கிறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக வந்துட்டு அவங்க படிக்கிற பையனுமே வேலைக்கும் சேர்த்துருப்பாங்க. அதனால ஒரு நாள் கிராம சபை கூட்டம் வந்து நடக்கிறப்ப அவங்களுக்கு வந்து லெட்டரை வந்து படிக்க தெரியாமல் அவங்க போகாமல் இருப்பாங்க. அது வந்துட்டு ஏன் அப்படின்னா வந்துட்டு அங்கே அந்த கூட்டத்துக்கு ஏன் வரலன்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும், எனக்கு படிக்க தெரியாது லெட்டர், அதனால தான் நான் வர முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் படிக்கணும், எழுத படிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு குழந்தைங்கள படிக்க வைக்கிறீங்களோ, எழுத படிக்க வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அதனால கல்வின்றது எல்லாருக்குமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த லெசனில் சொல்லியிருப்பாங்க. வாங்க நம்ம இந்த லெசனில் உள்ள சரியான விடையை தேர்வு செய்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், முடிவு எடுத்தார். இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது. முடிவு எடுத்தார், இதை வந்து சேர்த்து நம்ம எழுத போகிறோம். ப்ளஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது பாருங்க, நம்ம இந்த ஏன்றது என்ன ஆகும்னா முடிவு எடுத்தார் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஈன்றது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள், உதவித்தொகை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பிரித்து பாருங்கள், உதவி ப்ளஸ் தொகைன்னு வருமா, அப்போ இத்துன்றது போயிடும். உதவி ப்ளஸ் தொகை, அப்போது இ இஸ் ஈக்குவல் டு கரெக்ட் ஆன்சர். அப்போது தேர்ட் ஒன் பாருங்கள், துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல். துன்பம்னாக்க எதிர்ச்சொல்னு வந்துட்டா இன்பம் தான். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் ஒன் பாருங்கள், வாழ்க்கையில் முன்னேற உதவுவது. நம்ம வாழ்க்கையில் முன்னேற உதவுவது எது? கல்வி தான். அப்போ கல்வின்றதை நம்ம அவசியம் கண்டிப்பாக படிக்கணும். இந்த மாதிரி பாக்ஸில் உள்ளதெல்லாம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளுக்கு ஒன் வேர்டில் கூட வரலாம், இல்லைன்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கொஸ்டின்லாம் வந்துட்டு கிளாஸில் எழுதி போடுவாங்க, அதில் எழுதிக்கோங்க. பாருங்கள், குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது சட்டப்படி குற்றமாகும். இதனை வலியுறுத்தும் விதமாக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. எப்போன்னு கேட்டிங்கன்னா ஜூன் 12. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ஸ் தான். நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கேட்டாங்கன்னா எழுதிடுவாங்க. நெக்ஸ்ட் பேஜ் வாங்க, பேஜ் நம்பர் 26 வந்துட்டோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இதில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலேயும் படம் கொடுத்துருக்காங்க, கீழேயும் படம் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன லெட்டர்ஸ் அப்படின்னா, நூல், ஆறு, கொடி, லாஸ்ட் ஒன் என்ன, மாலை. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, புத்தகம். நம்ம புத்தகத்தை என்ன சொல்லுவோம், நூல்னு சொல்லுவோம். நூல். அப்போ ஜாயின் பண்ணுறது தான், அந்த படத்தோடு அழகாக ஜாயின் பண்ணுறது தான் புத்தகத்துக்கு இன்னொரு பேர் நூல். நூல் வந்து இந்த நூல்கண்டு, சரிங்களா? அதுதான். இதெல்லாம் மேட்ச் பண்ணிடலாம். செகண்ட் ஒன்று பாருங்கள், கொடி. தேசிய கொடி, நம்மளோட தேசிய கொடி இது. இந்த செடி கொடின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கொடி. எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிடுங்க கொடின்ற லெட்டரோட. ஓகேவா? புரிஞ்சுதான்? நெக்ஸ்ட் பாருங்கள், ஆறு. ஆறுன்றது நம்பர் 6 சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தமிழ் ஆறுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆறு, தண்ணி ஓடுற இடம் ஆறு. பார்த்திங்களா? இதெல்லாமே மேட்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாலை. ஈவினிங் டைமை நம்ம என்ன சொல்லுவோம், மாலைன்னு சொல்லுவோம். மாலை. அப்புறம் பூ மாலையை மாலைன்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் அழகாக மேட்ச் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், பொருத்தமான சொல்லை கண்டறிந்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு லைன்ஸ் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா லிசன் பண்ணுங்கள். நடனம். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம டான்ஸ் ஆடு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதான் நடனம் ஆடு. தலையை தின்னும் ஆடு. இந்த பில்லு தலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது சாப்பிட்றது என்ன, ஆடு. பார்த்தீங்களா? நடனம் ஆடு, தலையை தின்னும் ஆடு. 2 கொஸ்டின், ஆனால் வந்துட்டு ஒரே ஆன்சரு. ரொம்பவே ஈஸியானது. இதை வந்துட்டு தெளிவாக சொல்லி கொடுத்தீங்கன்னா பசங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், புத்தகத்தை நீயும் படி. நம்ம எவ்ரிடே புத்தகத்தை என்ன பண்ணுவோம், படிப்போம். அதான் புத்தகத்தை நீயும் படி. மாடிக்கு ஏறி செல்ல உதவுவது படி. ஸ்டெப்ஸு. மாடிக்கு ஏற போகிறோம் இல்லையா, அதுதான் மாடிக்கு ஏறி செல்ல உதவுவது படி.
அரிசியை அளக்க பயன்படுவது படி. அந்த படி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அரிசி அதெல்லாம் அளந்து தான் சாப்பாட்டுக்கு எடுத்து வடிப்போம். அப்போ 3 கொஸ்டின் ஒரே ஆன்சர். ஓகேவா? இங்கே என்ன பார்த்தோம், 2 கொஸ்டின் ஒரே ஆன்சரு. இங்கே வந்து 3 கொஸ்டின் ஒரே ஆன்சர். ஈஸியாக இருக்கா? புத்தகத்தை நீயும் படி, மாடிக்கு ஏறி செல்ல உதவுவது படி, அரிசியை அளக்க பயன்படுவது படி. ஓகே, பாருங்கள். நெக்ஸ்ட்டு, தமிழ் மாதங்களில் ஒன்று தை. நம்மளுக்கு தெரியும் தமிழ் மாதங்களில் ஒன்று தை மாதம்னு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சட்டையை தை. நம்ம சட்டை போகிற இடத்துல ஓட்டையாயிடுச்சு, பிரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அது தைச்சி கொடு அப்படி சொல்லுவோமா? அப்போ என்னது அது? தை. அப்போ 2 கொஸ்டின் ஒரே ஆன்சரு, தை. பாருங்கள், நத்தையின் முதுகில் இருப்பது ஓடு. நத்தை நம்மளுக்கு தெரியும், அதோட முதுகில் இருப்பது என்னது? ஓடு. விரைவாக நீயும் ஓடு சொல்லுவாங்க. ஃபாஸ்ட்டாக ஓடு அப்படி சொல்லுவோம் இல்லையா குழந்தைங்களை? அப்போ வந்து விரைவாக ஓடு. வீட்டின் கூரையாக வேய்வது ஓடு. மேல்கூரை, வீட்டோட மேல்கூரை என்ன சொல்லுவோம்? ஓடு. அப்போ 3 கொஸ்டின் ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இது வந்துட்டு இப்போ நீங்கள் இதை வந்துட்டு எப்படி கேட்டாலும் அவங்களுக்கு வந்து எழுத சொல்லி நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். பசங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால ஈஸியாக எழுத முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. தமிழை வந்து கஷ்டமாலாம் நினைக்க வேணாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டெய்லியும் நீங்கள் அவங்களுக்கு வந்து எழுத பழக கொடுங்க. எவ்ரிடே நீங்கள் வந்துட்டு மார்னிங் அவங்கள வந்து குழந்தைங்களை எழுப்பி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸோ இல்லைனா ஒரு ½ அன் ஹவரோ அவங்களுக்கு வந்து ரீட் பண்ண கற்றுக் கொடுங்க. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு அவங்க ரீட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ரீடிங் ப்ராக்டிஸ் வந்துட்டு ரொம்பவே சுலபமாக வந்துடும். கிளாஸில் அவங்கள ரீட் பண்ண சொல்லும் போதும் ஈஸியாக ரீட் பண்ணிடுவாங்க. ரீட் பண்ணுறது வந்து நம்ம அடிக்கடி ரீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் திக்காமல் திணறாமல் தமிழ் வந்துட்டு அழகாக உச்சரிக்க முடியும் வார்த்தைகளை. அதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இதோட முன்னாடி லெசன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.